அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நம்ம மனசு மாதிரி கிளைமேட்டும் ஜில்லுன்னு இருக்கு. அக்காவுக்கு ஒரு வழியா நல்ல மாப்பிள்ள, அதுவும் நம்ம இளங்கோவே அமைஞ்சது ரொம்ப திருப்தியா இருக்கு. இத முதல்ல போய் அப்பா கிட்ட சொல்லணும். அப்பா வாய் நிறைய ஸ்வீட்டை வச்சு அவர் திக்கி திணறி சாப்பிட முடியாம திணறும் போது இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். பிறந்த நாள் அதுமா கோயிலுக்கு போய் முருகனை பார்த்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னா இந்த மழை வந்து கெடுக்குதே. முருகா, உன்னை பார்க்க முடியாதா? அட, நம்ம மாமியாரு. ஆண்டி, நீங்க எங்க? இங்க யாரது? நான் தான், இனியா. இனியாவா? வா வா. எப்படி இருக்கம்மா? நான் சூப்பரா இருக்கேன் ஆண்டி. ஆமா, நீங்க என்ன மழையில இங்க நிக்கிறீங்க? அதுவா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அதான் கோயிலுக்கு போலான்னு வந்தேன். மழையில நல்லா மாட்டிக்கிட்டேன். நீ என்ன கொடை எடுக்காம மழையில நினைச்சிட்டு வர? அது நான் ரொம்ப சந்தோஷத்துல நினைச்சிட்டு இருக்கேன் ஆண்டி. என்ன சந்தோஷம்னு கேட்க மாட்டீங்களா? என் அக்காவுக்கு மாப்பிள்ள அமைஞ்சிருச்சு. இந்த விஷயத்தை எங்க அப்பாவுக்கு ஸ்வீட்டோட எடுத்துட்டு போய் சொல்லணும்னு வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். பாத்தியா? அப்ப இன்னைக்கு சிறப்பான நாள் தானே? ஆமா ஆமா. பர்த்டே என்ன சொல்றீங்க? அப்ப வீட்ல பார்ட்டி ஃபன்னு ஏதாவது இருக்கா? எங்க வீட்ல அதெல்லாம் கனவுலதான். நிஜத்துல அதெல்லாம் ஒரு நாள் கூட நடந்ததில்ல. ஏன் ஆண்டி? என் புருஷன் இருக்காரே, என் புருஷன், அவர் சொல்லுவாரு, கல்யாண வயசுல பசங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு உனக்கு கேக் கட் பண்ணணுமான்னு கேட்பாரு. உன்னை கட் பண்ணிடுவேன்னு சொல்லுவாரு. என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? வயசுக்கும் கொண்டாட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வயசு ஏற ஏற ஆட்டம் பாட்டோன்னு நல்லா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணணும். பண்ணணும் தான். தோ இப்ப கூட இந்த மழையில போய் முந்தானே விரிச்சு ரேவதி கணக்கா ஓஹோ மேகம் வந்ததே அப்படின்னு பாட்டு பண்ணணும் ஆசையா தான் இருக்கு. அதெல்லாம் ஆசைதான் பட முடியும், அனுபவிக்க முடியாதுன்னு மனம் இருந்தா மார்க்கம் உண்டு ஆண்டி. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ஏய், எங்க போற? இங்கே இருங்க, எங்கே போயிடாதீங்க, சரியா? எங்க போற இவ? ஆண்டி, ஆண்டி, எங்கம்மா போன? எங்க போனேன்னு கேக்குறல்ல? ஹே ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஆன்ட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே. இது வரைக்கும் லைஃப்ல கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணதே இல்லையா. அவங்க குறை தீக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாமா? அதுவும் மழையில. ஆண்டி வாங்க, செலிப்ரேட் பண்ணலாம். வாங்க ஆண்டி, எங்க போறீங்க? வாங்க அங்கிள், வாங்க வாங்க, நீங்களும் வாங்க. ஏய் எல்லாரும் வாங்க வாங்க. ஆண்டி இது போடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. ஓதுங்க. Happy birthday ஆண்டி. இது ஆண்டிக்கு. எப்படி இருக்கு? வாங்க வாங்க வாங்க. சூப்பரா இருக்கு. விடுங்க.
பொண்ணுமா நீ. மனசுக்குள்ள நான் வருஷ கணக்கா வச்சிருந்த ஆசைய 1/2 மணி நேரத்துல நிறைவேத்திட்ட. ஆண்டி, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் சந்தோஷமா வாழணும். மனசுல பட்டுச்சுன்னா உடனே அதை செஞ்சு பாத்துடணும். அந்த ஃபீலே வேற ஆண்டி. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? செம்மையா இருக்கு. இப்ப என்னமோ எனக்கு 20 வயசு குறைஞ்ச மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கு. அதுதான் இந்த பிறந்த நாளை நீங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. இந்த பிறந்த நாளையும் மறக்க மாட்டேன், ஒன்னையும் மறக்க மாட்டேன். இந்தா உன் கிளாஸ். இல்ல இல்ல இல்ல, இது வந்து உங்க பர்த்டே அன்னைக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட். அப்படியா? எப்படி இருக்கு ஆண்டி? சும்மா ஜம்முன்னு அந்த காலத்து ஸ்ரீவித்யா மாதிரி செம்மையா இருக்கீங்க. இந்த உலகத்திலே பேரழகி நீங்க தான் போங்க. சரியான ஆளு நீ. சரி வாங்க போலாம். அப்பா அப்பா அப்பா. என்னம்மா என்ன? ஏய் என்னம்மா மழையில நனைஞ்சு வந்திருக்க? கோல்ட் பிடிச்சிட்டு போகுது. இது வா. அப்பா அப்பா. அப்பா ஏன் இப்படி நனைஞ்சு வந்திருக்க? எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்தேன். தலையை தொட. போயிட்டு தலையை தொட. அது இதுன்னு நான் சொல்றத கேளுங்க. சொல்லு. இந்தாங்க ஸ்வீட் எடுங்க. ஸ்வீட்டா? எதுக்கு இதெல்லாம்? உனக்கு ஏதாவது ப்ரமோஷனா? ஐயோ அதுக்கும் மேலப்பா, ஸ்வீட் எடுங்க. அதுக்கும் மேலையா? என்னம்மா நீ குழப்புற? சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லு. அக்காவுக்கு மாப்பிள்ளை கிடைச்சாச்சு. என்ன என்னம்மா சொல்ற? எனக்கு தெரியாம எப்படிமா மாப்பிள்ளை பார்த்த? ஏம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? ஐயோ எனக்கே இப்பதான்ப்பா தெரியும். உனக்கே இப்பதான் தெரியுமா? உங்க மூத்த பொண்ணு இருக்கால, லவ் பண்ற. என்னது? லவ் பண்றாளா? ஐயோ ஐயோ என்னம்மா சொல்ற? பையன் யாருமா? பையன் எப்படி போட்டோமா? அப்பா, நல்ல relax. ஃபேமிலியாமா? அடி பாவி, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாளே இவ. ஐயோ அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அக்கா லவ் பண்ற பையன் ஏன் கூட தான் ஆபீஸ்ல ஒர்க் பண்றான். ஏன் டீம் தான். அவன் பேர் இளங்கோ. தங்கமான பையன்பா. நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். அக்காவை சூப்பரா பாத்துப்பா. நீ சொன்னது சரிதாம்மா. பையன் நல்லவனா தான். சரி சரி சரி. அக்கா இங்க உள்ள 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 உள்ளயா? ஓ லவ் எல்லாம் பண்ணிட்டு மேடம் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா? வரேன், அவளுக்கு இருக்கு. இது பிடிங்க. குடுமா. சாப்பிட்டு முடிங்க. சுகர் பேஷண்ட் ஆச்சு, பரவாயில்லையாமா? ஹலோ மேடம், என்ன நடக்குதுங்க? லவ் பண்றியா? லவ் பண்றியா? வா 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 அப்பா கிட்ட வா. வா வா சொல்றேன். சொல்லு அப்பா கிட்ட சொல்லு. ஊம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு எங்களுக்கே தெரியாம எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க. ஐயோ அப்பா, இப்பதான் கொஞ்ச நாளாதான் நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள இனியானால சரி 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 டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, டென்ஷன் ஆகாதமா, டென்ஷன் ஆகாத. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ ஹாப்பி தானே? அவனும் ஹாப்பி தானே? விட்டுடு, பண்ணிடுவோம், அவ்வளவுதானே? எப்பா என்ன ஒரு கண்டிப்பு வேணாம். லவ் பண்றேன்னு சொல்றா, ஏதோ அவ இஷ்டத்துக்கு நீங்க விட்டுட்டு இருக்கீங்க. பெரியவங்க நீங்க இருக்கீங்கல்ல, நல்லா மிரட்டி வைங்க. நான் சாத்துங்க பாவல. என்னடி அதானே?